ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம் மைப்படுவதாக இந்த காலவேளையிலே உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். எப்படி இன்ட்ரெஸ்டாக போயிட்டுருக்கா ஆண்டோடைய வார்த்தை? டியூட்டியாக பார்த்தீங்கன்னா படிக்க முடியாது. இல்லை பிரதர், 4 நாளாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள். ஆசை இருக்குல்ல, ஏசப்பா உங்களுக்கு கிருபை தருவார். ஐயோ அது 4 நாள் போயிடுச்சு, அவள் தான் படிக்க முடியாது. அதுதான் அந்த லீகலிஸ்டிக் மைண்டு, ட்ரெடிஷ்னல் மைண்டு. ஐயோ 4 நாள் போயிடுச்சு, அவள் தான். இல்லை, எனக்கு ஏசப்பா எனக்கு முடியல, எனக்கு ஆசையாக இருக்குது, எனக்கு கிருபை தாங்க, ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவர்னா ஹெல்ப் பண்ணுவார். ஏன் அந்த அளவுக்கு வேர்ட் ஆஃப் காட் இம்பார்ட்டன்ட் பிரதர்? அதில் அப்படி என்ன பிரதர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு ஹோம்ஒர்க் தரேன் உங்களுக்கு. ஸ்கூலு காலேஜு எல்லாம் முடிச்சு சப்போஸ் லீவாக இருந்துச்சுன்னா சூப்பர். இந்த மேத்யூ சாப்டர் 4 உட்காந்து ஃபுல்லாக ஒரு கிளான்ஸ் படிங்க. இந்த மேத்யூ சாப்டர் 4 என்னென்னா டெம்ப்டேஷன் ஆஃப் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவை பொல்லாத பிசாசு சோதிக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இந்த பிசாசு இப்போ அவரை சோதிக்கிறான். 3 விதமான சோதனை, நீங்கள் அதில் படிச்சிங்கன்னா தெரியும். இந்த 3 விதமான சோதனையும் இயேசு அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு? இயேசுக்கு என்ன சார், அவர் தெய்வம், அவருக்கு எவ்வளோ அழகாக அதை ஹேண்டில் பண்ணியிருப்பார். சும்மா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், முடிஞ்சிட்ருக்கோம். இல்லை, அதுதான் இல்லை. இயேசு கிறிஸ்து வாஸ் 100% ஹியூமன், 100% காட். எதை வச்சு சார் இப்படி அவரை ஹியூமன் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? அதுக்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாக இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. காடாக இருந்திருந்தார்னா அவருக்கு பசின்றது, கடவுளுக்கு ஏன் சார் பசி எடுக்கணும்? அப்போது the Bible proves that God was 100% human, 100% man when he lived in this earth. நிறைய ஆதாரங்களாக காட்டலாம். அவருக்கு கொலை செய்யும் போது அவருக்கு ரத்தம் வந்தது, தண்ணீரும் ரத்தமும் கலந்து வந்தது. அவர் ரொம்ப பசியாக இருந்தனால ஒரு அத்தி மரத்துக்கு போய் பார்த்துட்டு பழம் இல்லையான்னு பார்க்குறாரு. அவர் இயேசு கண்ணீர் விட்டார்னு போட்டிருக்கு. எமோஷன்ஸ் இருந்துச்சு, ஃபீலிங்ஸ் இருந்துச்சு அவருக்கு. இப்படி பல ஆதாரங்களை காட்டலாம் அவர் ஹியூமனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார் என்பதற்கு. அவர் 100% காடாகவும் இருந்தார். இப்போ இயேசுவை இந்த பிசாசு சோதிக்கும்படி ஒரு 3 விதமான சோதனை. நீங்கள் என்ன நடந்தது வீட்டில் படித்து பாருங்கள். இப்போது தேவனுடைய குமாரனா இந்த சோதனைகளை அவர் எப்படி மேற்கொள்கிறார்? இன்னும் சொல்ல போனால் ஆஸ் எ ஹியூமன் எப்படி இதை மேற்கொள்கிறார்? உங்களுக்கு ஒரு வேளை கேள்வி இருக்கலாம், ஏன் சார் அவர் ஹியூமனாக மாறி இந்த இதெல்லாம் அனுபவிக்கணும்? ஏன் தெரியுமா? டு ஷோ as how to defeat the Satan. நம்ம எப்படி இந்த உலகத்தில் இருக்கிற சோதனைகளை மேற்கொள்ளணும்னு கற்றுக் கொடுக்கறதுக்கு இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு பிசாசால் சோதிக்கப்படும்படி கொண்டு போகப்பட்டார். ஏன்னா இந்த உலகத்தில் வருகிற சோதனைகளை எப்படி ஜெயிக்கணும் நான் உங்களுக்கு கற்றுத்தரேன். எனக்கு பின்னாடி நீங்கள் வரும்போது இது என்னை பார்த்து நீங்கள் கற்றுக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். ரொம்ப அழகாக நம்ம மேலே கரிசனை உள்ள தெய்வம் இயேசு கிறிஸ்து. பைபிளில் தான் ஒரு வசனம் இருக்குது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற யாவருக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏன்னா ஆல்ரெடி அவர் எல்லாத்தையும் சோதனைலாம் ஜெயிச்சுட்டு நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துட்டார். பிளைனாக இதெல்லாம் நான் சீக்ரெட்டாக நான் வச்சுக்கல, நான் உங்களுக்கு பிளைனாக சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லி தந்துட்டார். அப்போது இதை நம்ம கற்றுக்கிட்டு அந்த வழியே நம்ம இந்த சோதனைகளை ஹேண்டில் பண்ணுறோன்றதுக்காக தான் இயேசு கிறிஸ்து அவர் சோதனைகளை மேற்கொண்டார். அப்போ இந்த 3 விதமான சோதனை பிசாசு காட்டுறான். இது எல்லாத்துக்குமே இயேசுடைய பதில் என்னவத்தரமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இடத்துல பசி உண்டாயிட்டு இருக்கு, பக்கத்தில் ஒரு கல் பார்த்துட்டு இதை அப்பமாக்கி சாப்பிட்லாமே அப்படின்னு ஐடியா கொடுக்குறான். உண்மையாக ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள், பயங்கர பசி இயேசப்பாவுக்கு. நல்ல ஐடியா சொல்லப்போனால், ஆனால் அந்த ஐடியா எங்கேருந்து வருதுன்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த பசிலையும் கவனமாக இருந்தனால அவர் சொன்னார். என்ன யூஸ் பண்ணுறாரு தெரியுமா? பாருங்களேன், 4ஆம் வசனம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துலேருந்து வசனத்தை கோட் பண்ணுறார். ஸோ நம்பர் 1 வசனத்தை கோட் பண்ணுறார். 2ஆம் சோதனையில் இவன் என்ன பண்ணுறான், இயேசு கிறிஸ்துவ தூக்கிட்டு போய் மேலே நிற்க வச்சிட்டான். கித்ரோன் வேலியிலேருந்து கிட்டத்தட்ட 200 அடின்னு சொல்கிறாங்க அந்த டெம்பிளுடைய ஹைட்டு. மேலே நிற்க வச்சுட்டு அங்கேருந்து கீழே குதிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிசாசும் கிளவராக என்ன பண்ணுறான், இயேசு கிறிஸ்துவோடைய வார்த்தை யூஸ் பண்ணுறான். இயேசு கிறிஸ்துவ வார்த்தைன்னு சொல்கிறத விட பைபிள் வேர்டை யூஸ் பண்ணுறான், ஆனால் தப்பான விதத்தில் யூஸ் பண்ணுறான். இப்போ இயேசு என்ன பண்ணுறாரு, நீ எவ்வளோ உனக்கு அவ்வளோ தான் நான் இப்போ கீழே குச்சி இப்போ காட்டுறேன் பாரு இப்போ அப்படின்னு குதிக்கலை. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை இயேசு சொல்கிறார். அப்பாலே இப்போ சாத்தானே,
உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. வேற ஒன்றுமே ஆண்டவர் பண்ணலங்க. He overcame the temptations through the word of God. இப்போ இயேசுவுக்கு முடியும்னா, அவரால் மீட்கப்பட்டு இரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கும் அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாருன்னு விசுவாசத்தோடு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி பாருங்கள். நம்மளாலையும் we can win the battle through the word of God. இயேசு அதை தான் சொல்லி கொடுத்தார். அதனால தான் சோதனைக்குள்ளே போனார். எவ்வளோ அழகான ஆண்டவரில். இன்றைக்கி உங்களால் ஜெயிக்க முடியும். தோத்துட்டா நினைக்கிறீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. தூசியை உதறிட்டு எழும்புங்க. ஜஸ்ட் ரைஸ் அப். எல்லாம் தட்டிட்டு இந்த வாட்டி வேர்ட் ஆஃப் காட் மூலமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வின் பண்ணுவீங்க. நீங்கள் தோற்று போக மாட்டீங்க. ஏன்னா உங்கள் ஃபாதர், அதாவது நம்ம இயேசு கிறிஸ்து, நம்மளுடைய அப்பா, அவர் தோற்று போனவர் அல்ல. அவர் பிசாசை ஜெயித்தவர். பிசாசால் அதுக்கப்புறம் அவர் ஒன்றும் பண்ண முடியல. வண்டர்ஃபுல் காட் we serve. Win the battle through the word of God. Have a blessed day. God bless you.